ரவுடிக்கள் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஆன கதை உண்டு. ஆனால் எம்எல்ஏக்கள் ரவுடிகளைப் போல மாறினால் என்ன ஆகும் என்பதற்கு தெலங்கானா மாநிலம் சாட்சியாகி இருக்கிறது. 2 எம்எல்ஏக்களுக்கு இடையிலான மோதல் கலவரமாக உருமாறிவிடக் கூடாது என மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு எதிர்க்கட்சியான சந்திரசேகர ராவின் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்களை வீட்டுச் சிறையில் அடைத்திருக்கிறது. தெலங்கானாவில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பாரத் ராஷ்டிர சமிதியைச் சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் வரை காங்கிரஸ் கட்சிக்கு தாவி இருக்கின்றன. இவர்களை இதுவரை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யவில்லை. இந்த விவகாரத்தில் 4 வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என சமீபத்தில் தான் தெலங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதற்குள் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியில் இருந்து காங்கிரஸ் பக்கம் தாவிய ஸ்ரீலிங்கம்பள்ளி எம்எல்ஏ அரிகாபுடி காந்தியை பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி தலைவராக நியமித்திருக்கிறது காங்கிரஸ் அரசு. 2018, 2023 என 2 முறை பாரத் ராஷ்டிர சமிதி வேட்பாளராக ஸ்ரீலிங்கம்பள்ளியில் வெற்றி பெற்ற காந்தி இந்த ஆண்டுதான் காங்கிரஸ் பக்கம் சாய்ந்தார். இதனால் அவருக்கு காங்கிரஸ் கட்சி பதவி வழங்கியதை கண்டு ஆத்திரமடைந்த பாரத் ராஷ்டிர சமிதி எம்எல்ஏ கௌஷிக் ரெட்டி காந்தி ஒரு ஆந்திரக்காரர் என்றும் தெலங்கானா அரசியலில் ஆந்திராக்காரர்களின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதாகவும் விமர்சித்தார். போதாக்குறைக்கு கட்சி தாவிய எம்எல்ஏக்களுக்கு தைரியம் இல்லை எனவும் அவர்கள் பெண்களைப் போல புடவையும் வளைகளும் அணிந்து கொள்ள வேண்டும் எனவும் சீண்டினார். சபாநாயகர் முடிவெடுப்பதற்குள் கட்சி தாவியவர்கள் பதவி விலகாவிட்டார் புடவையும் வளையல்களும் அனுப்பி வைப்போம் எனவும் பேசி சர்ச்சையில் சிக்கினார் கௌஷிக். இதற்கு பதிலடி கொடுத்த காந்தி தான் இன்னும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியிலேயே இருப்பதாக கூறினார். இதனால் வியாழக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு காந்தி வீட்டுக்கு சென்று பாரத் ராஷ்டிர சமிதி கொடியை ஏற்றிவிட்டு அவருக்கு கட்சி துண்டை கொடுக்கப் போவதாக சவால் விட்டார் கௌஷிக். சொன்னதை போல கௌஷிக் வரவில்லை என்றால் 12 மணிக்கு நான் அவரது வீட்டுக்கு வருவேன் என பதிலுக்கு சவால் விட்டார் காந்தி. இதனால் காந்தியை வரவேற்க கட்சிக்காரர்களுடன் தயாராக காத்திருந்தார் கௌஷிக். ஆனால் காந்தியின் ஆதரவாளர்களும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து கௌஷிக்கின் வீட்டை சூறையாடினர். இதற்கு பழிவாங்க இன்று காலை 11 மணிக்கு காந்தி வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விட்டிருந்தார் கௌஷிக். இதனால் கலவரத்தை தடுக்க பாரத் ராஷ்டிர சமிதியின் முன்னாள் அமைச்சர் ஹரிஷ் ராவ், சபிதா இந்திர ரெட்டி, ஸ்ரீனிவாஸ் யாதவ் ஆகியோர் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டனர். பாரத் ராஷ்டிர சமிதி எம்எல்ஏக்களான கிருஷ்ணராவ், விவேகானந்த கவுடா ஆகியோரும் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டனர். எம்எல்ஏ காந்தியின் வீட்டுக்கு பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கௌஷிக்கின் வீட்டை சூறையாடியதற்காக காந்தி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது போலீஸ். அதே நேரம் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாரை மிரட்டியதாக கௌஷிக் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளது போலீஸ். ஒரே கட்சியில் பயணித்த 2 எம்எல்ஏக்கள் கட்சி மாறிய ஒரே காரணத்துக்காக ரவுடி கும்பலை போல மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் சவால் விட்டு தாக்கி கொண்டது தெலங்கானா அரசியலில் பதட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது.